நாகநந்தினி மேடம், உங்கள்கிட்ட இந்த இப்போ தாவேகா கூட்டணியில் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து நம்ம ரஜினிகாந்த் கூறியது போல் விலகி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, சிபிஐ சிபிஎம் அவர்கள் வெளியிலிருந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் தாவேகாவுக்கு ஒரு கண்டனம், திமுகவுக்கு ஒரு கண்டனம் என்று, அல்லது தாவேகாவுக்கு ஒரு பாராட்டு, திமுகவுக்கு ஒரு பாராட்டு என்ற அடிப்படையில் அந்த அறிக்கையை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இது என்ன பிரச்சனைன்னா, இப்போதைக்கு இதனால் அந்த கூட்டணியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதானா, இல்லைனா அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்ல சார், இதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கெல்லாம் தோணுது வெளியிருந்து அப்படின்னா, உண்மையாலுமே குழப்பம் அப்படிங்கறத தாண்டி தாவேகா கட்சியில இருக்கவங்க யாருக்கும் இன்னைக்கு வந்த கூட்டணியில இருக்கவங்க மேல நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு தோணுது. அதனாலதானே இந்த அளவுக்கான இந்த குதிரை பேரம் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம உண்மையா பார்க்கணும். திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கா? இன்னும் கொஞ்சம் நட்போட தான் இருக்கிறாங்க அவங்க கூட. நம்பிக்கை இருக்கா அவங்க மேல? நம்பிக்கை இருந்தனாலதான் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேல கூட்டணி தொடர்ந்து இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவனையும் நாங்க எந்த விதத்தையும் விமர்சனம் பண்ணவும் போறதில்ல. எங்க தலைவரும் அந்த மாண்பை கடைபிடிக்கிறாரு, திருமாவளவனும் அந்த மாண்பை கடைபிடிக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல அண்ணன் பேசும்போது ஒண்ணு சொன்னார்ல, ரஜினி அண்ணன் பேசும்போது, அதாவது பனியூர் பாபுகள் வந்ததுல ஒரு மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஒட்டு இல்ல, உறவு இல்ல, அதை நீங்க பாக்குறீங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, விசிகே தொண்டர்கள்ல நிறைய பேத்துக்கு அது பிடிக்கல. இவ்வளவு நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து வந்தோம். இதுல நெறியாளர் நீங்களும் தெளிவாதான் கேட்டீங்க. அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னா, அமைச்சர் பொறுப்பு ஏற வரைக்கும் அவர் எந்த விஷயத்தையும் சொல்லல. அமைச்சர் பதவி நாங்க கூட்டணியில பங்கு அப்படின்னு சொல்லி நாங்க வரும்போது, அப்ப முழுமையா நீங்க தாவேகாவோட இணையல, அது எங்களுக்கு சில தொண்டர்களுக்கு பிடிக்கலங்கிறத நாங்க வெளிப்படுத்துறோம். அதாவது அந்த ஒரு விஷயத்தான் பிரகடனப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி விஷயத்த நாங்க கன்வே பண்ணல, திமுக கன்வே பண்ணல அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியே நீங்களும் குறிப்பிட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயம், மதிமுக ஆட்சி பொறுப்புல இருக்கும் போதே சிலர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப கூட்டணி எந்த விதத்திலையும் உடையலையே. அதை விட அண்ணன் நாகவர்ஷன் அவர்கள் இன்னைக்கு அமைச்சரா இருக்கலாம். பிசிகேல இருந்து போகும்போது நீங்க 6 மாசம் அவரை தற்காலிகமா தானே தவிர்த்து வச்சீங்க. ஆனா அவர் போய் இன்னைக்கு தாவேகால இணைஞ்சு ஒரு பெரிய லெவல்ல வரலையா? அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இதை எப்படி, அப்ப கூட்டணி உடைஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாவது சாச்சா அப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல சார். இதுல எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது திருமண ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தார், எல்லாருமே கவனிச்சிருக்கோம். அதாவது பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக, அதாவது அண்ணன் சொன்னார்ல, மக்கள் பணிக்காக நாங்க அமைச்சரவையில போய் சேர்ந்தோம். மக்கள்னா எல்லாரும் சேர்ந்துதானே நாங்க தமிழ்நாட்டுல. அப்ப எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. அதாவது என்னன்னா, திருமண பிரச்சாரத்து போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ 26 செக்ஷன்லன்னா பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் சொன்ன விஷயம், அதிமுகவை பிஜேபி முழுசா முழுங்க பாக்குது, அதுல இருந்து நிறைய எம்எல்ஏக்களை எடுக்க பாக்குது, அதிமுகவை மொத்தமா அழிச்சிரும், எம்எல்ஏக்கள் இல்ல மொத்தமா அழிச்சிரும், நிறைய கட்சி வந்து மூன்றுல வைக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பிஜேபி அவ்வளவு குற்றச்சாட்டி அவரு இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள போனதுக்குனால இன்னைக்கு குதிரை பேர அரசியல் நடக்குது. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா தானே பண்ணுது. பிஜேபி முன்னாடி என்ன பண்ணுச்சு சொல்லுச்சு, இப்ப அந்த தாவேகா பண்ணுது இல்ல. இப்ப இதுக்கு என்ன நிலைப்பாட்டை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க, பிசிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்னொன்னு, அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனை சொல்லிட்டாங்க. அது அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனை. நாங்க கேக்குற क्वेश्चन என்ன, இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லுவாரு, அதுக்கு அத கேட்கும்போது அவர்கிட்ட அந்த பதில் இல்ல. பிரஸ்ல எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அவர் கேட்டது என்ன, நீ அமைச்சரவையில இருக்கீங்க அப்படின்றனாலதான் இன்னைக்கு நாங்க கேட்டோம், அதனால அதை கடந்து போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு, மக்கள் பணி அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கனிமவள பிரச்சனை கன்னியாகுமரியில போயிட்டு இருக்கு. அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதி எம்எல்ஏவே சொல்றாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏவே சொல்றாங்க, எங்க கிட்ட இது கலந்து ஆலோசிக்கப்படல. அதாவது தாவேகால அமைச்சரவை கூட்டத்துல இருக்குது. அமைச்சரவை என்ன சார், எல்லா கூட்டமைச்சும் உட்கார்ந்து சேர்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ஓபன் பண்ணுவாங்க இப்படி? அப்போ இந்த நிலைப்பாடுல என்ன ஆயிட்டு இருக்கு, எந்த ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு, இவங்களோட இந்த சேலம் மாநாட்டு இப்போ நடந்துச்சுல நிகழ்ச்சி, அப்போ ஒரு தீர்மானம் போடுறாங்க, என்ன, திருச்சி கிழக்குல திரும்ப நிக்க போறாரு, துணை முதல்வர் போட்டியிடவில்லைன்னு சொன்னாரு. ஆனா துணை முதல்வரா நாங்க வந்து அவரை ஏற்போம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அங்கேயும் சொன்னே தான் சொன்னாங்க, இதையும் துணை முதல்வரா எங்க தலைவரை நாங்க உட்கார வைப்போம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த சொல்ல முடியாது. அது விசிகா தொண்டர்களோட நிர்வாகிகளோட விருப்பமாக இருக்கலாம். அதுதான் சார், தொண்டர்களோட அந்த நிலைப்பாடு இருக்கு. இதுக்கு மேல இருக்கிற காமிச்சாதானே ஒத்துப்பாங்க. அப்போ இந்த கூட்டணியில நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இது கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலையா, இதுக்கு அங்கிருந்து இவங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கேட்கிறேன். இத வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்கல. இந்த விஷயம்
ரஜினிகாந்த் சார் இந்த கூட்டணியில் அதனால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குதா இல்லையா? இருந்துட்டுதான் இருக்கு. ஆமா, முரண்கள், முன்ன பின்ன பேசக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு அதனாலதான் அந்த கேள்வி இது. ராஜினாமாங்கிறீங்க, ரைட்? சராசரி தானந்தி மேடம் உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறாரு, சொல்லுங்க சார் ரஜினிகாந்த். அதாவது சார், அவங்க வந்து சிஸ்டர் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, குதிரை பேரம் நடக்குது, அது குறித்து கருத்து தெரிவிக்கல. ஆமா, கருத்து தெரிவிக்கல அப்படின்னாங்க. அது தவறான கருத்து. அதாவது என்னென்னா, அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, முதல்ல ஒரு 5 எம்எல்ஏ நினைக்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 5 அது தவறுன்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இருங்க, அது தவறுன்னு முதல்ல சொன்னது யாரு? திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவர் தான் சொன்னார், எங்கள் கட்சி தான் சொல்லிச்சு. இது போன்ற செயல்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, விரும்பத்தகாதது சொன்னாரு. ஆனா மறுநாள் அது அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனைன்னு சொன்னாப்ல. அதாவது சொன்னாரு இல்லை சார், நேற்று கூட என்ன கருத்து, எங்கள் கருத்து அது என்னன்னா, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவுடைய இப்போ பொதுச் செயலாளர் இது குறித்து வந்து உரிய கவனம் செலுத்தணுங்கிற அடிப்படையில் சொல்றாரு. நாங்கள் எங்கள் கட்சியினுடைய கருத்து என்ன சொல்றோம், அதை நாங்கள் ஏற்கலை. அதே சமயத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என்று சொன்னால், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னால், கவர்னர் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். என்ன கவர்னர் நடவடிக்கை எடுப்பார்? அவர் ஒன்றிய அரசுக்கு அறிக்கை கொடுப்பார். ஒன்றிய அரசு இங்கே வந்து குதிரை பேரம் நடக்குது, ஜனநாயகத்துக்கு எதிரான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணும் என்பது அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. அதை அப்படி நடந்தால் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னது எங்கள் தலைவர். ஓகே. ஆனால் இப்போ குதிரை பேரம் நடைபெற்றதா இல்லையா என்பதை தவிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்ததை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கல அது தவறுன்னு சொல்லியிருக்காரு. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இப்போ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது, விசிகாவோட நிலை என்னவா இருக்கும்? எங்களுடைய நிலை இனிமே தான் தவறான நிலையில தான் அந்த தேர்தல் நடக்க போகுது. அதாவது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும், அது வந்து ஏற்கத்தக்கதல்லன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அது குறித்து என்ன நிலைப்பாடுங்கிறது இன்னும் உயர்நிலை கூட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ரெண்டாவது, கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணுறது குறித்து இன்னும் ஒரு முழுமை வரல. அந்த அடிப்படையில் இனிமே தான் எதிர்காலத்தில் தான் அது குறித்து வந்து கருத்து சொல்ல முடியும் நாம. ஓகே.